நம்ம பார்க்கலாம். ஐப்ரஸ் நம்ம பார்க்கலாம். புவனேஸ்வரி ஹெல்ப் பண்ணுங்க. What do you do at the weekend? எப்படி do you do எப்படி வருது உங்களுக்கு? எப்படி ஃபைனலைஸ் பண்ணீங்க? சார் he she க்கு does வரும். I we you they க்கு do வரும். ஓகே, மெயின் வெர்ப் என்னங்க இங்க? do தான். சப்போர்ட்டிங் வெர்ப் என்னங்க இங்க? சோ மெயின் வெர்ப் doட்டீங்க. சப்போர்ட்டிங் ஏன்னா இப்ப 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 எல்லாருக்கும் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், நீங்க கரெக்டா சொல்லணுங்கிறது தான் கேட்டேன். சப்போர்ட்டிங் வெர்ப் என்னவா இருக்கும்? ஓகே, சுமதி மேம், மெயின் வெர்ப் doட்டாங்க. சப்போர்ட்டிங் வெர்ப் என்னங்க? சார் do சார். சப்போர்ட்டிங் வெர்ப் do தான். புவனேஸ்வரி, அதுல என்ன உங்களுக்கு என்ன டவுட் அதுல? ஓகே சார். அது உங்களுக்கு என்ன டவுட்னு எனக்கு தெரியல. அதை நீங்க ரெண்டா பிரிச்சது ஐப்ரஸ் சார் ரொம்ப சிம்பிள். இத வந்து ஒரு குயிக்கா இதை மட்டும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். எல்லாரும் இதோட கண்டினியூஸா போவோம் கடகடன்னு. ஒரு வாட்டி சொல்லிட்டோம்னாக்கா that will be nice. குயிக்கா பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதிரி இடத்துல ரொம்ப மோஸ்ட் பேசிக் விஷயம். இதுல வந்து நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் அது முன்னாடி நம்ம டெரிவ் பண்ணிருக்கோம் கிளாஸ் நம்பர் 29. லுக் அட் தட். யூ டூ, ரைட்? யூ டூ. அப்ப ஐக்கெல்லாம் வி ஐ டூ வி டூ யூ டூலாம் வருது. நவ் இப்ப நீங்க போடலாங்க. ஐ டூ, வி டூ, ரைட்? நவ் யூ டூ வந்துருச்சு. So you can do என்ன பண்றீங்க அப்படிங்கிறது. ஸோ இதுதான் what she said is புவனேஸ்வரி வந்து he she it. ஸோ இப்போ இது வந்து டஸ் வரும். இது நம்ம பேசிக் டேபிள்ல நம்ம பண்ணதுதான். அது டஸ் வரும். இப்போ தேக்கு வந்து ஸோ நமக்கு வேண்டியது இப்போ யூ தான் கொடுத்துருக்காங்க. they have given us u. so you take this யூ டூவை ஸ்பிளிட் பண்ணுங்க. யூ அப்படியே வச்சுங்க. டூவை ஸ்பிளிட் பண்ணா டூ பிளஸ் டூ நமக்கு தெரியும். இந்த டூ பிளஸ் டூல இந்த டூ சப்போர்ட்டிங், இந்த டூ மெயின். ஸோ நம்ம சப்போர்ட்டிங் வெளில எடுத்தா கேள்வியா வரும். டூ யூ போட்டுங்க. இந்த மெயின் வேர்ப், இந்த மெயின் வேர்ப் தான், இந்த ரெண்டாவது வேர்ப் தான் இங்க போட்டுங்க. டூ யூ டூ. ஸோ இவ்வளவுதான். டூ யூ டூ நீ பண்றியான்னு கேட்கணும். இப்ப நீங்க இந்த டூ யூ டூ அப்படியே வச்சுட்டு நீங்க என்ன வேணாலும் இதுல பண்ணலாம், ரைட்? ஸோ இதுல வாட் டு யூ டூ, ஒய் டு யூ டூ, வென் டு யூ டூ, ஹவு டு யூ டூ போடலாமா? ஐப்ரஸ் சார், இந்த ஒரு பாயிண்ட் புரிஞ்சுதுன்னா நம்ம வந்து தப்பு இல்லாம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவோம். இது வந்து ரொம்ப பேசிக் விஷயம். இந்த இடத்துல தப்பு. ஸோ இப்ப இதுல என்னன்னா, இந்த டூக்கும் அந்த டூக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். அப்பதான் டஸ் டிட் வர்றப்ப எங்க இது பண்ணுவீங்கன்னு தெரியும். இங்க பாருங்க, இது சப்போர்ட்டிங். மெயின் வெர்பு மாறாது, டூவாவே இருக்கும். சப்போர்ட்டிங் வெர்ப் இருக்குதா, இந்த பாருங்க. அப்படியே நீங்க வந்து லுக் அட் திஸ் ஃபார் எவ்ரி ஒன். இந்த ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணீங்க. ஹூக்கு பதில் ஹீ பண்றீங்கன்னு வச்சுங்க. ஹூக்கு பதில் நீங்க லோடு அப்ளை பண்றது சப்போர்ட்டிங் வெர்ப்ல தான். எந்த சேஞ்சும் அப்ளை பண்ணணும். மெயின் வெர்ப் அப்படியே வச்சுக்கணும். இந்த வெர்ப் அப்படியே வச்சுக்கணும். இங்கதான் சேஞ்ச் பண்ணுவீங்க. இங்கதான். ஏன்னா அது ரொம்ப சிம்பிளானது. அதே மாதிரி ஸ்பிளிட் பண்றப்ப வந்துருப்பாரு. ஸோ டஸ் பிளஸ் டூ வந்து டஸ். ஸோ இப்போ இந்த ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சா, ஹீ ஷி இட்டுக்கு டஸ் வந்தா டஸ்ஸை பிரிச்சா இது அப்படியே பிரிச்சு இங்கேயே பார்க்கலாம். டூவை பிரிச்சா டூ வந்துருச்சு. கரெக்டா புரியுதான்னு பாத்துங்க, ரைட்? இந்த டூங்க இந்த ரெண்டாவது டூ வந்து மெயின் வெர்ப், ஃபர்ஸ்ட் டூ வந்து சப்போர்ட்டிங் வெர்ப். அப்ப இந்த சப்போர்ட்டிங் வெர்ப் தான் சேஞ்ச் ஆகும். மெயின் வெர்ப் அப்படியே உட்காந்துருக்கும் பாருங்க. இவ்வளவுதான். கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்றதுக்கு நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்னு இன்னைக்கு சீரீஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்க போறோம். சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான், ஆனா ரொம்ப ஈஸியா நம்ம தப்பு பண்ணுவோம். இந்த இடத்துல தப்பு பண்ணாம பாத்துக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட இது கண்டிஷனல். நம்ம வந்து லாஸ்ட் 40 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் எடுப்போம். பட் இதை கொஞ்சம் பார்த்துடலாம் குயிக்கா. லெட்ஸ் கீப் மூவிங் ஆன் ஹியர். ஃபர்ஸ்ட் ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து புவனேஸ்வரி சொல்ல போறாங்க. என்னன்னு பார்க்கலாம் நம்ம.
Number 1, she told what do you do at the weekend? What do you do at the weekend? நம்ம பார்த்ததுதான். பாருங்க at the weekend வந்திருக்கு, இதெல்லாம் பார்த்துக்கணும். இது வந்து அமெரிக்கன்ல வந்து on the weekend பாங்க தப்பு கிடையாது. பட் இது பொதுவா பிரிட்டிஷ் வெர்ஷன் தான். கேம்பிரிட்ஜ் இங்கிலீஷ் நம்ம ஹேண்டில் பண்றதுனால நம்ம at the weekend ஜெனரலா சொல்லிக்கலாம். பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல ஆன் த வீக்கெண்ட்னாலும் தப்பு கிடையாது. ஆனா அட்டு ஆன் கொடுத்துருக்கப்ப குளோபல் இங்கிலீஷ்ல அட்டை தான் அவங்க சூஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்பர் 2 புவனேஸ்வரி. இதுல மெயின் வெர்ப் என்னன்னு பார்க்கணும், சப்போர்ட்டிங் வெர்ப் என்னன்னு பார்க்கணும். இவ்வளவுதான் ஒரு சென்டென்ஸ். அதுக்கப்புறம் நீங்க கோத்துடலாம். மெயின் வெர்ப் என்ன, சப்போர்ட்டிங் வெர்ப் என்ன, ஈஸியா வந்து ஆன்சர். What do Dick and Tom like doing? வெரி குட். மெயின் வெர்ப் என்னங்க இதுல? Main verb. Doing. ஓ டூயிங் ஜெனரல்ல நவுன்ல எப்படி இது ஏன் மாதிரி வந்தது? Yes sir, main verb do, gerund வந்து doing. எங்க மெயின் வெர்ப் டூ, எங்க டூ சப்போர்ட்டிங் வெர்ப் இல்ல. ஏன் இங்க கஷ்டப்படுறீங்க? சுமதி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. Like sir, like. லைக்ல இருந்து டூ பிளஸ் லைக்கா பிரிச்சு டிக் அண்ட் டாம் வந்து தே ரெண்டு பேருங்கிறதுனால தே. சோ வாட் டு தே லைக்? சோ லைக் அப்புறம் டூயிங் தான் வரும். அவ்வளவுதான். டூயிங் வந்து வெர்ப் கிடையாதுங்க, ஜெனரல் நவுன் இது. வாட் டு டிக் அண்ட் டாம் லைக் டூயிங். இது எழுதிக்கிங்க, ஜெனரலா இது எழுதிக்கணும். நீங்க எழுதிக்கிங்க, நம்ம அப்புறம் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். நிறைய பார்க்க போறோம் அடுத்த half an hourல. We will be bombarded with this. Number 3 புவனேஸ்வரி. Do boys like wearing jeans? அந்த வியரிங் அழகா போட்டீங்க. இப்ப சொல்லுங்க மெயின் வெர்ப் என்னங்க இதுல? Like. அவ்வளவுதான். சப்போர்ட்டிங் வெர்ப் என்னங்க? Do. டூ. அவ்வளவுதான். டூ பிளஸ் லைக்னு சொன்னாங்க. அது கேள்வியே போடுறோம். நம்ம பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எக்ஸல்ல நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம். வேரிங்கிறது இது வெர்ப் எல்லாம் கிடையாது, இது நவுன். இந்த நவுன் ஸ்பெஷல் ஃபார்ம் ஆஃப் நவுன்பாங்க, அது ஜெனரல்பாங்க. ஐஎன்ஜில பார்த்தா வெர்ப் மாதிரி இருக்கும், அது வெர்ப் கிடையாது. நமக்கு தெரியும் ஃபேமிலியில, வேர்ட் ஃபேமிலியில திருப்பி படிச்சோம். நம்பர் 4 புவனேஸ்வரி. இப்ப கிளாஸ்மேட்ஸ்னு வந்திருக்கு ப்ளூரல்ல. ஆன் பிக்னிக் நல்லா பாருங்க. பிக்னிக் முன்னாடி ஆன் போட்டிருக்காங்க. நம்ம முன்னாடியே பார்த்தது அந்த இன்னானட்ல ஏகப்பட்ட வாட்டி பார்த்தோம். எவ்ரி மந்த்ங்கிற சிக்னல் வேர்டை சொல்லிக்கிட்டே இருக்கும். எவ்ரி மந்த்னாலே உங்களுக்கு சிம்பிள் பிரசன்ட் ஆயிடும். ரொம்ப ஈஸி. கிளாஸ்மேட்ஸ் ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். My classmates goes on picnic every month. ஏ சுமதி மேம் எங்க தப்புனாங்க அவங்க? Go. Go, sir. Plural. கிளாஸ்மேட்ஸ் என்னாச்சு? Mates, plural வருது. Plural. கிளாஸ்மேட் ஒரே ஒரு கிளாஸ்மேட் தான், மை கிளாஸ்மேட் தான். ஓகே, மை கிளாஸ்மேட்ஸ் போட்டிருக்கமே. கோ ஆன் Okay பிக்னிக். sir. குணேஷ் அது பாத்துக்கணும், எழுதிக்கிங்க, குயிக்கா எழுதிக்கிங்க. யாருமே பாருங்க, கோ ஆன் பிக்னிக் எவ்ரி மந்த் இதெல்லாமே எழுதிக்கலாம். ஒவ்வொரு ஃப்ரேஸும் நீங்க எழுதலாம். ஏன்னா நீங்க இப்படிதான் பேச போறீங்க, படிக்க போறீங்க, எழுத போறீங்க, கேட்க போறீங்க. நம்பர் 5 புவனேஸ்வரி. அந்த மேரின்னு பார்த்த உடனே உங்களுக்கு டிசைட் பண்ணிடணும். ப்ரொனவுனையும் டிசைட் பண்ணிடலாம், வெர்பையும் டிசைட் பண்ணிடலாம். Washes Mary his. washes her face every morning. அவ்வளவுதான். அந்த ஹர்ங்கிறது கொண்டு வந்துட்டீங்க. மேரிங்க ஃபீமேல்ங்கிறதுனால எவ்ரி மார்னிங்கிறது வந்துருச்சு. உங்களுக்கு வந்து சிக்னல் வேர்டு சிம்பிள் பிரசன்ட் தான். முடிஞ்சது. இவ்வளவுதான். இதுதான் எனக்கு வேண்டியது. அபிராமி மேம் 6 to 10 பாக்குறாங்க. 6 அபிராமி மேம் 6. Sir, நீங்க ஃபுல்லா 4 ஆப்ஷன் பார்த்தோன்னே உடனே வெளில வந்துரும் அந்த ஆன்சர். B is the answer, sir. டி டாகா பாயா? Boy. பாய். படிங்க. I smoke a cigarette, but my teacher doesn't smoke. அவ்வளவுதான். இந்த வெறும் டசன் நிப்பாட்டிட்டு ஸ்மோக்னு விட்டா கூட அது ஒண்ணும் கவலை இல்லை, கரெக்ட் தான். ஸோ ஐ ஸ்மோக் எ சிகரெட், பட் கமெல்லாம் பாத்துங்க, பட் மை டீச்சர் டசன்ட் ஸ்மோக். ஸோ இந்த ஐ ஸ்மோக்ங்கிறத ரெண்டாவது அடிச்சா டூ பிளஸ் ஸ்மோக். மை டீச்சர்ங்கிறது ஹியோ ஷீலயே வரும். இந்த ஹீ ஷீல வர்றதுனால அது வந்து டஸ்ஸா மாறுது. அவ்வளவுதான். 7 அப்புறம் 7. Sir, C is the answer. ஓகே, அழகா அவங்க கொண்டு வந்தாங்க. வாஷ் வந்து டூ பிளஸ் வாஷா வச்சு டூ நாட் வாஷ்.
எவ்ரிடேங்கிறது சிம்பிள் பிரசன்ட். Ah, அந்த they. pronoun கொண்டு வந்திருக்காங்க அழகா. அந்த தே வந்து தர்ங்கிற ப்ரொனவுனா மாறுது ஆப்ஜெக்ட்ல. சோ சூப்பர். தே டோன்ட் வாஷ் தேர் கார் எவ்ரிடே, அவ்வளவுதான். சோ ரொம்ப பேசிக்கான விஷயம். இது ஏன் சொல்றேன்னா தப்பு எங்க நீங்க இதுல தப்பு பண்றீங்களான்னு நமக்கு தெரியும். 8 அப்ராஹிம் மேம். Sir, A is the answer. எஸ், மை பேரண்ட்ஸ் டோன்ட் ஈட் மீட். ஈட் ரெண்டா பிரிச்சா 2 + ஈட். மை பேரண்ட்ஸ் தே கீழ வர்றதுனால டோன்ட், அவ்வளவுதான் முடிஞ்சது. சூப்பர். நம்பர் 9. கேர்ஃபுல். A is the answer. Summer holidays begins in June. Oh, 9. B is the answer. சம்மர் ஹாலிடேஸ் போட்டிருக்காங்க பாருங்க. Begin. Yes, sir. Yes. So it has to be B. சம்மர் ஹாலிடேஸ் அப்படின்னா மல்டிபிள் ஹாலிடேஸ் வருது, ஒரு நாள் இல்ல. So Sorry, sir. இன் ஜூன் நல்லா பாத்துங்க. மந்த்துக்கு முன்னாடி இன்னுதான் வரணும். எல்லாமே நீங்க பாத்துக்கலாம். சம்மர் ஹாலிடேஸ் பிகின் இன் ஜூன். சிம்பிளா தெரியற மாதிரி இருக்கும், பட் நிறைய விஷயம் இதுல இருக்கு. சம்மர் ஹாலிடேஸ் பிகின் இன் ஜூன். 10. Sir, C is the answer. Okay. We play tennis on Monday evening, but my sister plays on Sundays. பியூட்டிஃபுல். பாருங்க இங்க ஒரு முக்கியமா பாருங்க, மண்டே ஈவினிங்ஸ்ல ஒவ்வொரு மண்டே ஈவினிங்கிறப்ப ஆன் போடுறாங்க பாருங்க. இப்ப திடீர்னு இந்த ஈவினிங்னு ஒரு நார்மலா வெறும் ஈவினிங்னு ஒரே ஒரு ஈவினிங் சொன்னா இன் வந்துடும். ஆனா அடுத்தடுத்த ஈவினிங் கண்டினியூஸ் சொல்றப்ப ஆன் மண்டே ஈவினிங்ஸ். ரொம்ப முக்கியமா பாத்துக்கணும், ஈஸியா தப்பு பண்ணிடலாம் இதுல. வி பிளே, விங்கிறதுனால பிளே வருது. டென்னிஸ் ஆன் மண்டே ஈவினிங், பட் மை லிட்டில் சிஸ்டர் வந்து தங்கச்சி வந்து ஷீன்னு வர்றது. ஷீங்கிறப்ப அங்க வந்து மாறுது. அருமையா அவங்க சொன்னாங்க. 5 out of 5 எடுத்துட்டு ரொம்ப கிளீனா பண்ணாங்க. சூப்பர். குயிக்கா எழுதுகிறது ஷேர் பண்ற மாதிரி பண்ணிக்கலாம், பட் குயிக்கா நீங்க எழுதணும். நீங்க எழுதி அதை படிச்சு பார்க்கணும். இன்னைக்கு புவனேஸ்வர் நல்லா அனுப்பியிருக்காப்ல. சூப்பர். சுமதி மேம் 11 to 15. 11. Okay, sir. You do a lot of things in your free time. D is the answer, sir. சூப்பர். இன் யுவர் யூ வந்து யுவரா மாறுது. இன் யுவர் ஆப்ஜெக்ட்ல போறப்ப அந்த ப்ரொனவுன் மாறுது. இன் ஃப்ரீ டைம் அதெல்லாம் பாத்தீங்க. இன் a lot of things இதெல்லாம் அப்படியே டெம்ப்ளேட் நீங்க எடுத்துட்டே போலாம், எங்க வேணாலும் எடுத்துட்டு போலாம். ஃப்ரீ டைம்ல வந்தாலே இன்னுதான் வரும். யூ டூ a lot of things in your free time. சூப்பர். So 12. My cat licks its tail every evening, but my dog never licks its tail. Oh, slip Sir, my dog never licks them. இங்க பாருங்க, ஒரு எனக்கிட்ட ஒரு பூனை தான் இருக்கு, ஆனா என்கிட்ட நிறைய நாய்கள் இருக்கு. My dogs, okay, my dogs never lick it. It's the answer கொடுத்திருக்காங்க எல்லாத்தையும். எப்படி டாக்ஸ்னு வந்துருச்சே, ஒரு டாகுக்கு ஒரு வால் இருக்குது. Their tails. Their tails. அதுதான் பார்க்கணும். இங்கதான் நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம பார்க்க வேண்டியது. மை கேட், என்கிட்ட ஒரு கேட் தான் இருக்குது. லிக்ஸ் இட்ஸ் டெயில். Their tails. பட் பை டாக்ஸ் என்ன பண்றாங்கன்னா நிறைய நாய்க்குட்டிகள் அப்ப தேர் வரும். அப்ப ஆன்சர் வந்து இதுதான். அந்த இடம் தான் ஸ்லிப் ஆயிடக்கூடாது. இது ஃபேர்லி அந்த வேர்ட்ஸ் தான். அகெயின் நெவர்ங்கிற வார்த்தையெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல் வேர்டு. ஒருபோதும் இல்ல அப்படிங்கிறது. எவ்ரி ஈவினிங்கிறது சிக்னல் வேர்டு வந்திருக்கு, நல்லா பாத்துக்கோங்க. இது அப்படியே நீங்க இந்த டெம்ப்ளேட்டாவே எடுத்துட்டு போகலாம். வெரி குட். 13 சுமதி மேம். I like play football, but my brother doesn't. எங்கேயோ விட்டுட்டீங்களா, இன்னொரு வாட்டி சொல்லுங்க. I like playing football, but my brother doesn't. முன்னாடி பிளேன்னு சொன்ன மாதிரி எனக்கு ஆமாங்க சார். ரைட். பிளேயிங்கிறது ஜெரண்ட், இங்க வெர்ப் எல்லாம் கிடையாது. வெர்ப் வந்து லைக் மட்டும்தான். ஐ லைக் பிளேயிங் ஃபுட்பால், பட் மை பிரதர் டசன்ட் லைக். வந்து லைக் கட் பண்ணிட்டு அருமையா டசன்னு போடுறாங்க பாருங்க. இதெல்லாம் நீங்க கவனமா பாத்துக்கணும். நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் உங்கள்கிட்ட பேசுறப்ப இது பண்றப்ப தெளிவா இப்படிதான் பேசுவாங்க. அவங்க மூவி, அவங்க நியூஸ், அவங்க கமெண்ட்ரி, அவங்களோட ஆடியோ, அவங்களோட பாட்காஸ்ட் எது கேட்டாலும் இந்த ஸ்டைல தான் இருக்கும். இந்த லிசனிங்கிறது அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். லிசனிங் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. அவங்களோட லிசனிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சூப்பர். 14 சுமதி மேம். She likes watching TV, but her husband doesn't. இதுக்கு என்ன அர்த்தம்னு எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ரைட்.
அவளுக்கு Yes, வந்து sir. அவங்க watch பண்ண பிடிக்குது ஆனா அவளோட ஹஸ்பண்டுக்கு பிடிக்கல. சோ இது உள்வாங்கிக்கணும் சும்மா நம்ம போடுறது இல்ல, நமக்கு புரிஞ்சுட்டு நம்ம பண்ணணும். வெரி நைஸ். 15 சுமதி மேம். her sister doesn't like eating a hamburger. ரைட். ஆன்சர் வந்து Doesn't like, yes, sir. ஏ. இப்ப எல்லாரும் பாருங்க அந்த டஸ் பிளஸ் லைக்னு வந்ததுனாலதான் நடுவுல நாட்டை போடுறாங்க. சோ அந்த லைக் தான் இங்க வரணும், லைக் தான் வரணும். டசன்ட் லைக் ஈட்டிங் ஹாம்பர்கர் சாப்பிடுறதுக்கு அவளோட சிஸ்டருக்கு சகோதரிக்கு பிடிக்கல. அவளுக்கு பிடிச்சிருக்கலாம் பட் அவளோட சகோதரிக்கு பிடிக்கல. வெரி நைஸ், வெரி நைஸ். ஐப்ரைஸ் 15 to 16 to 20. 16 படிச்சு காட்டுங்க. Do you like read in your free time? Do you like